நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு சேர்ந்து பாடும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே உண்மையாய் சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏக்கத்தோட கேட்கலாம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காய. சேர்ந்து ஆராதிக்கலாம். ஆராதனை ஆராதனை. உள்ளத்திலிருந்து சத்தம் உயர்த்தி கர்த்தரை நாம் ஒரு மனதோடு ஆராதிக்கலாம். கர்த்தர் நம் நடுவிலே மகிமையான காரியங்களை இந்த காலை நேரத்தில் செய்வாராக. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. உந்தன் ஏக்கம் விருப்பம் உந்தன் ஏக்கம் விருப்பமில்லா என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமில்லா என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று வாஞ்சையோடு என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று. ஆராதனை ஆராதனை ஆராதனை. பாடுகள். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். நண்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான உமக்குகந்த தூய பலியாய் உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய
நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்போ ஆட்கொண்டு என்னை தேவனே உம்முடைய ஆளுகைக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளுவீராக. நீர் ஆளுகை செய்க. ஆராதனை 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 சேர்ந்து ஆராதிக்கலாம். ஆராதனை. Thank you Jesus, நீ நல்லவர். அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சு. ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையா மாற வேண்டும். சுவிசேஷ பாரம். தேவனே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். என்றே எல்லை எங்கோ நாமம் சொல்ல இந்த வார்த்தையும் இந்த ஏக்கமும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருப்பதாக. ஆண்டவரே உம்மை குறித்து விவரிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. முடிந்தால் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அவரை ஆராதிக்கலாம் சேர்ந்து ஒரு மனமாய் தேவ பிரசன்னத்திலே முற்றிலும் அர்ப்பணிப்பின் இருதயத்தோட தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுவோம். ஆராதனை அன்பரே ராஜனுக்கே ஆவியான இயேசுவே அன்பரே சு. ஹல்லேலூயா. அன்பு நேசரே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு. கடைசியா சேர்ந்து ஆராதனை தேவன் இந்த நாளிலே எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படுவீராக. வந்த ஒருவர் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தேவனே உம்முடைய பிரசன்னத்திலே பலப்பட, உம்முடைய பிரசன்னத்திலே உருவாக்கப்பட, நீர் விரும்புகிறவைகள் எங்களிலே பரிபூர்ணமாக்கப்பட எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தேவன் மகிமைப்படுவீராக. அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற மகிமையான தேவன் பிரசன்னமாய் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆளுடைய பிரசன்னத்திலே மலை போல் இருக்கிறவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் உடைந்த உள்ளத்தோடு அதிகமான பாரத்தை சுமந்து வந்திருக்கிற உள்ளமே, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். என் தேவன் பெரியவர், என் தேவன் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய பிரசன்னத்தில் நம்மளை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கிருபையாக உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை கூடி வர செய்ததற்காக நன்றி. எங்க 2 பேரும் உம்முடைய நாமத்து நிமித்தம் கூடுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு வந்தீர், எங்களை வெறுமையாய் திருப்பி அனுப்ப மாட்டீர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்கள் கண்களையும் எங்கள் கரங்களையும் உமக்கு நேராய் திருப்பி வைக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயம் உமக்கு நேராய் திருப்பப்பட்டிருப்பதாக. உம்முடைய முகத்தின் ஒளியை இந்த நாளில் எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. தெய்வ மகிமை இந்த இடத்தை இன்னும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர் வந்த ஒருவர் வெறுமையோடு திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, உருவாக்கப்பட்டவர்களாய் பலனடைந்தவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இங்கிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளும் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் பிரசனத்திலே கழிகூறட்டும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடங்களிலே இந்த நாமத்தை அதிகமாய் உயர்த்த கர்த்தர் கிருபை செய்வீராக. பலவீனங்கள் நிமித்தம் வர முடியாமல் இருக்கிறவர்களை நினைக்கிறோம். ஆராதனைகள் நடக்கும் போது, ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது அற்புத சுகம் விடுதலை உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்க போகிற ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கட்டும். எங்களை அங்கீகரித்து எங்கள் ஆராதனை அங்கீகரிப்பீராக. இந்த நாளில் வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் பரத்திலிருந்து எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தாரும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிதாக இந்த நாளிலே எங்களோடு இணைந்து ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கவனிக்கிறவர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்மை அதிசயமாய் நடத்தின நல்ல தேவன். அவர் இனியும் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் மேலானவர். நம் ஆண்டவர் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். இவ்வளவு பெரிய தெய்வத்தை சமீபமாய் கொண்ட வேறு பெரிய ஜாதி அது. ஹல்லேலூயா. நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் வருகிறவர். நாம் பேசுகிறதை அவர் கேட்கிறார், அவர் பேசுகிறதை நாம கேட்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் அவரை தொடுகிறது, அவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடுகிறது. இந்த நாளில் இந்த எதிர்பார்ப்போடு என் நடுவில் இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், பெரியவர் என்கிற எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிற எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே, கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும். சேர்ந்து பாடுகள். வானத்திலும், வானத்திலும் இந்த பூமியிலும். செங்கடலை பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்றும். அவரை உயர்த்த விரும்புகிறவர் சேர்ந்து உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் பெரியவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும்
உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் தூதர்கள் உண்ணும் உணவால், தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு? சேர்ந்து பாடுவோம். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். மேலே வானத்திலும் பூமியிலும் கண்மலையை பிளந்தவர், கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடு. விசுவாசத்தோடு உங்க நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவர். ஆமே. வானத்திலும் பூமியிலும் பூமியிலும் ஒரு விஷயம் கூட சொல்ல. செங்கடலை பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். ஐயப்பா, நன்றியோடு உயர்த்துகிறோம். மேலானவர், சிறந்தவர், உயர்ந்தவர், மகத்துவர். ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே தேவர்களில், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். பாடுகள். கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும். கடைசி சொல்ல. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அவரை விசுவாசித்து கூப்பிடுகிற யாவரும் ஆமென், அவர் சமீபமாயிருக்கிறார். ஆமென். வானத்திலோ ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை, ஆண்டவரை போல ஒரு வல்லவர் இல்லை. ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? பாடுக பார்க்கலாம். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்போம். தேவரீ நீர் சகலமும், தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, தேவனே உமக்கொப்பான தேவன். வார்த்தை சொல்லுவீங்களா? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, தேவனே உமக்கொப்பான தேவன். நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ
நீர் செய்வாரை தடுப்பவர். அறிக்கை பண்ணுகிற வார்த்தையை நீர் செய். என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. தேவரீர் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குமான தேவன். விசுவாசத்தோடு தரிசனம் தந்தவர். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர். ஒரு விஷயம் கூட தரிசனம் தந்தவர். தரிசனம் தந்தவர். ஆமென். தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்ல தேவரின் சகலமும் செய்ய. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குமான தேவன். ஓ தேவரீர் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குமான. நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணி சொல்லுங்க. தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே. தேவரின் சகலமும் செய்ய. தேவரின் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குமான தேவன். என் தெய்வத்தை போல் ஒரு தெய்வம் இல்லை. தேவரீர் அவர் ஒருவரே. அவர் ஒருவர் மாத்திரமே தேவன். ஹல்லேலூயா. உம்மான தேவன். சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை கடைசியா. தேவனின் சகலமோ. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே தேவனே உமக்குமான. நீங்க பாடுங்க. தேவனின் சகலமும் செய்ய வல்லவர். என் கர்த்தர் செய்வதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. என் தேவன் தமக்கு சித்தமானதை நிறைவேற்றுகிறவர். அவர் செய்வது நிறைவேறும். நல்ல கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் முழு பலத்தோடு. என் ஆண்டவர் பெரியவர். என் தேவனால் செய்யக்கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அவர் தீர்மானித்ததை நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொன்னவர். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று வாக்கு பண்ணினவர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு ஒன்று நினைத்தார். என் கர்த்தர் எனக்காய் ஒன்றை நினைத்தார். அவர் அதை நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாய் செய்து முடிக்க வல்லவர். நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் ஒன்றை முடிவெடுத்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். ரூத்துக்கு நகோமி கொடுத்த நம்பிக்கை அதுதான். போவாஸ் தானே உனக்காக இந்த காரியத்தை செய்ய போயிருக்கிறாரு அப்படின்னா நீ தைரியமா காத்துரு. அவர் இதை செய்து முடிக்கிறது வரை அவர் என்ன பண்ண மாட்டாரா? ஆமென். ரூத்துக்கு நகோமி கொடுத்த நம்பிக்கை இந்த காரியம் நிறைவேறுங்கிறது எதை வச்சு சொல்றாருன்னா, போவாஸ் தானே போயிருக்கிறாரு. அவன் வேற யாரையாவது இந்த காரியத்துக்காக உனக்கா போயிருந்தாங்கன்னா உனக்கு இருக்கிற டவுட் எனக்கும் இருந்திருக்கும். ஆனா இந்த காரியத்துக்காக உனக்காக போவாஸ் போயிருக்கிறார்னா நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த காரியம் நிச்சயமாய் நடந்தே தீரும். ஆமென். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? எனக்காக கர்த்தர் நிற்கிறாரானா, என் விஷயத்துக்காக கர்த்தர் நிற்பாரானா அதை குறித்து நான் சந்தேகப்பட தேவையில்லை. காரியம் வாய்க்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென்.
ஹல்லேலூயா. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு விஷயத்துக்காக யாரை செயல்பட விடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். யாரை செயல்பட விடுகிறோம்? ஆமென். காரணம் அவர் வீட்டில் குறை வந்ததுமே மரியாள் யாரை செயல்படுறதுக்கு அவ விரும்பினாருடா? இயேசு செயல்படுறதுக்கு. ஹல்லேலூயா. வேற யார் அந்த இடத்துல செயல்பட்டு இருந்தாலும் ஆமென் ஒரு நிறைவான ஒரு அனுபவம் அந்த இடத்துல உண்டா இருக்குமான்னு கேட்டா, அதனாலதான் மரியாள் உடனே அந்த வீட்டில் இயேசு மட்டுமா இருக்கிறார், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா உடனே மரியாள் யாருக்கிட்ட போறாங்கன்னா இயேசு கிட்ட போய், இயேசு கிட்ட போய் இயேசு இதுல கை வச்சுட்டார்னா, இயேசு நின்றுட்டார்னா, ஆமாம் இது சாத்தியமில்லாத காரியமானாலும் அதை அவர் சாத்தியமாக்க வல்லவரா இருக்கிறார். ரூத்தே, ஆமா யார் உனக்காக போயிருக்கான்னு சொல்றாங்க? போவாஸ். போவாஸ் போயிருக்கிறாரா? நீ தைரியமா இரு, நீ தைரியமா இரு, இந்த காரியம் தோற்காது. இந்த காரியம் எதை வச்சு சொல்றீங்க மாமி? உனக்காய் புறப்பட்டது வேலைக்காரர்கள் அல்ல, உனக்காய் புறப்பட்டிருக்கிறது போவாஸ். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் நிற்கிறது சாதாரணமானவர் அல்ல. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த, விசுவாசித்து பாடுங்க பார்க்கலாம். எனக்கென முன் குறித்த எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது சொல்லுங்க. நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. நான் இம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலை தோறும் கண்ணோக்கி, ஆமென், காலை தோறும் கண்ணோக்கி, எஸ் நிமிடம் தோறும் விசாரித்து பாடுங்கள். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளல். அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஹல்லேலூயா அனைத்தையும் உள்ளவரே. என்னை புடமிட்டால், என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவே. என்னை கூட இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. அவர் செய்து முடிப்பார். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் ஃபாதர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நினைத்தது நான் எண்ணி முடியா அதிசயம், நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும்
நம்பிக்கையோடு சொல்லுங்க. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே உமக்கே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். என் விஷயம் அவர் கரத்தில் இருக்கிறதா? அந்த காரியம் கர்த்தரால் வாய்க்கப்படும். பாடுகள் அனைத்தையும் செய்து முடிப்பவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும். ஆமென். சொல்லு, என் மீட்பரே உயிரோடு இருப்பவர், என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் ஆமென், இறுதி நாளில் மண்ணில் வந்து என் கண்கள் தானே அந்நாளில் காணுவே. எப்போது வருவேலையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும். என் நம்பிக்கையே நீர்தான் ஆண்டவரே. நான் விசுவாசித்து உமக்கென்று நிற்கிறேன் அப்பா. அனைத்தையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. ஹல்லேலூயா. அவர்தான். ரெண்டு கரங்களே உயர்த்தி, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். உள்ளத்திலிருந்து நம்பிக்கையோட விசுவாசிக்கிற தேவ பிள்ளையை சொல்லுங்கள். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு எஸ், என்னோக்காய் நிற்பவர், என்னோடு நிற்பவர், இந்த காரியத்திற்காய் எனக்காய் நிற்கிற என் தெய்வம் நிச்சயமா இதன் முடிவிலே ஆமென் ஒரு சமாதானம் எனக்கு உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர், உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு. உனக்காய் புறப்பட்டது வேலைக்காரர்கள் அல்ல, உனக்காய் புறப்பட்டது வேலைக்காரிகள் அல்ல, உனக்காய் புறப்பட்டது சாதாரணமானவன் அல்ல, உனக்காய் புறப்பட்டது உன்னுடைய போவான். உனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவன், முடித்தவர். எத்தனை உள்ளங்கள் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் யாரோ அல்ல, எனக்காக ஏதோ மனுஷன் அல்ல, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். என் தேவன் நல்லவர். இது எப்படி ஆகும் என்று கேள்வியோடு இருக்கிற உள்ளமே, ஆமென், இந்த வார்த்தை உனக்குதான். மனுஷனால் இது கூடாததுதான். எந்த காரியத்தினாலும், எந்த மனுஷனாலும், எந்த பலத்தினாலும் இது சாத்தியம் இல்லாதது. ஆனால் தேவனாலே, தேவனாலே இந்த காரியம் உனக்காய் போவாஸ் புறப்பட்டதினாலே இந்த காரியம் சக்சஸ்ஃபுல் ஆகும். இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். ரபனா சந்தல ரிகரபல போதரியாதலரா லேப்ரமாஷியதலரா. என் விஷயத்தில் அவர் செயல்படுகிறதுனால, என் காரியத்தில் அவர் முன்னிற்கிறதுனால எனக்கு சந்தேகமே இல்லை.
எனக்கு சந்தேகமே இல்லை. அவர் சாத்தியமாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் விசுவாசித்து சொல்ல முடியும்? உனக்கு இந்த காரியத்திற்காக யார் செயல்படுகிறார்? ரூத் சொல்றார், போவாஸ் எனக்காக. அப்படியானால் நீ பொறுத்திரு. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. இந்த காரியத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது வரையிலும் உனக்காய் புறப்பட்டவர் இளைப்பாற மாட்டார். அவர் இளைப்பாற மாட்டார். இந்த காரியத்தில் ஒரு தீர்வு வருகிறது வரையிலும். ரமண சந்தல ரிகரதலரியா. எத்தனை உள்ளங்கள் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்களுக்காக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, இன்று நீங்கள் சந்திக்கிற சில விஷயத்தில் யார் உங்களுக்காக செயல்படுகிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் இல்லையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் தான் இந்த காரியத்துக்கு அவங்களுக்காக நிற்கிறார் என்றால் தைரியமாய் பொறுத்திருங்கள், தைரியமாய் பொறுத்திருங்கள். நீ பொறுத்திருக்கிற இந்த காலம் வீண் அல்ல. நீ காத்திருக்கிற இந்த காலம் வீண் அல்ல. நீ சகிக்கிற இந்த காலம் வீண் அல்ல. நீ சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த காலம் வீண் அல்ல. நிச்சயமா இந்த முடிவு உனக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் மாற அவன் உனக்காய் எழுந்தருளினவர். ரபன சந்தல ரிபல கத ரிபன மஷதரா லிகரா கஷதரா லிப்ரா மஷியதல ரியதல ரிமஷியதரா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மா எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. ஆமென். இயேசுவா ஏதும் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே. உம்மால் எல்லாம் உம்மை நான் நம்பியுள்ளே. என்னால் ஒன்றோ, என்னால் ஒன்றோ. விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட அப்பா கரத்தில் விட்டு கொடுத்து சொல்லுங்க, உம்மால் எல்லாம் கூடும் கூடும் என்று உம்மை நான் எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை வரவழைப்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, செய்பவரே. வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் இன்றும் உங்களுக்காய் நிற்கிறார். எனக்கும் செய்ய வல்லவர், எனக்கும். பாடுகளை யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவையை என் கண்ணீரை துருத்தியில், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவர். அவர் சகலமும் அறிந்தவர், அவர் சகலமும் பார்த்துக் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. கண்ணீரை தூரத்தில் எடுத்து வைத்து ஏற்றதா. சொல்லுங்க, அந்நாளை கழிப்பாய், அந்நாளை கழிப்பாய்.
மனசந்தலரா ஹalleluya நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடும். என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாது, என்னை நான் தங்கப்பா உம்மா எல்லாம் கூடும் என்று உண்மை நான் உண்மையா சொல்றீங்களா இந்த வார்த்தை? என்னால் ஒன்றும் கூடாது. கர்த்தர் உனக்காக நிற்பது உண்மையானா இந்த விஷயத்துல கர்த்தர் தான் செயல்படுகிறாரானா தைரியமாய் நீ பொறுத்திரு. அவர் செய்து முடிக்கிறது வரையிலும் இழைப்பார்க்க மாட்டார். ஹalleluya. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஆமென். தெரிந்த வார்த்தை ஆனாலும் இன்றைக்கு காலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நினைவுபடுத்தினார். ஆமென். மரியாள் ஒரு கேள்வி தூதரை பார்த்து கேட்கிற வார்த்தை லூக்கா 1வது அதிகாரம் 34வது வசனத்தில். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இந்த கொஸ்டின் மரியாளுக்கு எப்பொழுது எழும்புகிறது என்றால், தேவன் அனுமதித்த ஒரு பாதையில் ஆமென் இந்த கொஸ்டின் எழும்புது. இது எப்படி ஆகும்? தேவன் ஒரு காரியத்தை இப்ப அனுமதிக்கிறார். அந்த காரியத்தை தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட சொன்னதுமே மரியாளுக்குள்ள எழும்புகிற ஒரு கொஸ்டின் தான், இது எப்படி ஆகும்? ஆமாம், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த பாதையில் இப்படிப்பட்ட கொஸ்டின் எழும்பும். இனி இது எப்படி ஆகும்? இனி இது எப்படி நடக்கும்? ஆமென். விசேஷமாய் தேவனால் அனுமதிக்கப்பட்ட சில பாதையில் காலடி வைக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் சில சிச்சுவேஷன்ஸில் எழும்புற ஒரு கொஸ்டின் தான், இனி இது எப்படி ஆகும்? இனி என்ன நடக்கும்? இனி இந்த காரியத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த காரியத்திலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன்? இனி எப்படி இந்த அக்கினியை தாண்டி ஒரு வாழ்க்கை? இனி எப்படி இந்த தண்ணீரை தாண்டி ஒரு வாழ்க்கை? அவன் இந்த கொஸ்டின் மரியாளுக்கு இதுக்கு முன்னாடி எழும்புனது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு கொஸ்டின் எழும்புது. இதன் பிறகு நான் தேவதூதன் வந்து பரலோகம் ஒரு பாதை அனுமதிக்குது. பரலோக தேவன் ஒரு பாதையை இப்போ மரியாளுக்கு அனுமதித்ததும் அவளுக்குள்ள எழும்பின கொஸ்டின், இது எப்படி ஆகும்? ஒரு காரியத்தை அன்பாய் சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளை, தேவன் அனுமதிக்கிற பாதையில் நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு பதில்கள் எழும்புறதை விட கேள்விகள் தான் அதிகம். அப்படி எழும்புனவங்க மட்டும் கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உயர்த்திடுவேன். தேவன் அனுமதித்த பாதையில் நடக்கிறவங்க பல நேரத்தில் பதில்கள் வர்றதை விட கொஸ்டின்ஸ் தான் எழும்பும். ஆமாம், ஈசாக்குக்கு அப்பா நடத்தின பாதையில் பதில் எழும்பிச்சா கொஸ்டின் எழுப்பிச்சா? கொஸ்டின். அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாமுக்கு அப்படிதான். தேவன் நடத்தின பாதையில் தான், எனக்கு என்ன கொடுப்பீர் ஆண்டவரே? கிழவனான எனக்கு இனி பிள்ளை பிறக்குமோ? பல இடத்துல நம்மளுடைய தேவன் அனுமதித்த பாதையில் வந்து பதில்கள் வருவதை விட கேள்விகள் தான் எழும்பும். இங்கே மரியாள் கேட்கிற கேள்வி, இது எப்படி ஆகும்? தேவன் அனுமதித்த பாதையில் இப்படி ஒரு கேள்வி எழும்புதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். அதுதான் 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு எடுத்தேன் என்றால், இதுல வேற எதையுமே கர்த்தர் அப்ளை பண்ணல. மரியாதை உன் பலன் என்றும் சொல்லல, மரியாதை இந்த மனுஷன் மூலம் என்றும் சொல்லல. அந்த இடத்துல வேற எதுவுமே கர்த்தர் சொல்லல. ஒரே வேர்டு தான், இது எப்படி ஆகும்? இது தேவனாலே ஆகும். ஆமே, தேவ பிள்ளையை தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்புவதற்கு எதுவுமே உங்களை சுற்றி இல்லாமல் இருக்கலாம், நடப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிறேன் தெய்வத்தால எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஒரே ஒரு பதில் தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இது தேவனுக்கு சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி ஒரு தேவ பிள்ளைக்கு வரவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல
இங்க இப்படி எழுத வேண்டும், மனுஷரால் கூடாததுதான் ஆனால் இப்படி எழுத. அந்த இடத்துல மனுஷன்கிற ஒரு வேர்டை கொண்டு வரல. இன்னொரு இடத்துல சொல்லுவார்ல, மனுஷரால் கூடாதது ஆனால் தேவனாலே கூடும். ஏன் இங்க தூதனுக்கு அப்படி சொல்ல வேண்டியது? இது மனுஷரால கூடாதுதான் ஆனால் தேவனாலே இப்படி சொல்லாம இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு ஒரு மனுஷங்கிற வேர்டை கூட அதுல இன்க்ளூட் பண்ணாம ஒரே ஒரு வேர்டு தான், நீ நின்னு சொல்லு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இனி நான் எப்படி இதை கடக்க போறேன்? தேவன் அனுமதித்த பாதையில இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பாது என்று அல்ல. மரியாள் கால் எடுத்து வச்ச உடனே எழும்புற கேள்வி, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஆமென். இந்த கேள்விக்கு தூதன் சொல்ற ஒரே ஒரு ஆன்சர் தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் இது சாத்தியமாகும் சொல்றவங்க. அதனால தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல, ஆமென், ரூத் வந்து சொல்றா, போவாஸ் தனக்கு செய்தது எல்லாம், போவாஸ் தனக்கு செய்தது, போவாஸ் இப்ப அனுப்பி விடுறா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன்டார். ரூத் நகோமி கேட்கிற, என்ன சொன்ன? இந்த விஷயத்துக்காக உனக்கா யார் பேச போறா? ஆமா, இல்ல போவாஸ் தான் பேச போறாங்க. ஏதோ வேலைக்காரன் இல்ல போவாஸ் தான் பேச போறாங்க. போவாஸ் தானே போறாரு, போவாஸ் தான் இந்த காரியத்துக்காக டீல் பண்ண போறாரு, போவாஸ் தான் இந்த காரியத்தை கையில் எடுத்திருக்கிறார். நீ தைரியமா பொறுத்திரு, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று காத்திரு. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை காலை நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறார். இந்த காரியத்தை டீல் பண்றது கர்த்தரானார். ரிபானா சந்தல விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரி. இந்த காரியம் உனக்காய் டீல் பண்றது கர்த்தரானார். ஹalleluya, ஹalleluya. இந்த காரியத்தை உனக்கு டீல் பண்றது கர்த்தரானார். நீ தைரியமா இரு. 1000 கேள்விகள் எழும்பட்டும், உன்னை சுற்றி யாரும் என்னவும் பேசட்டும், நீ தைரியமாய் சொல்லு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனாலே கூடாத காரியம் எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரமழை. அவரை உயர்த்தி சபையை, எல் ஷடாய், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. உனக்காய் டீல் பண்றது போவாசானா, உனக்காய் இந்த காரியத்தை டீல் பண்றது கர்த்தரானா. நீ தைரியமாய் காத்திரு, இந்த காரியம் பொறுக்காது. ஹalleluya. வீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவர். ஆபிரகாமுக்கு, வீரகாமுக்கு செய்தவர். என் காரியத்தை யார் டீல் பண்றாங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். காரணம், அவர் வீட்டுல ஒரு குறை வந்ததும் மரியாள் அந்த இடத்துல எந்த மனுஷனும் டீல் பண்ண விடல. மரியாள் வந்து இயேசுட்ட சொல்லிட்டாங்க, இயேசு நீங்க டீல் பண்ணுங்க. ஆமென். வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி மட்டும் செய்யுங்க. அவர் மட்டும் இதை டீல் பண்ணிட்டார்னா, ஹalleluya, நீ குறைவே காண மாட்டா. இந்த காரியத்தில் உனக்கு வெட்கம் வராது. அவர் டீல் பண்றான சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை ஆவியானவர் பேச வைக்கிறார். அவர் தான் உன் காரியத்தை டீல் பண்றார்னா, ஹalleluya. இன்னைக்கு என் விஷயத்தை யார் டீல் பண்ணிட்டு இருக்கா? எந்த மனுஷன் டீல் பண்றா? யார் டீல் பண்றதுக்கு நான் விரும்பி கொண்டிருக்கிறேன்? இவங்க டீல் பண்ணா இந்த காரியம் சக்சஸ் ஆகும், இந்த மனுஷன் டீல் பண்ண. நோ நோ, தேவ பிள்ளைக்கு ஒருத்தர் டீல் பண்ணா மட்டும்தான் காரியம் சக்சஸ் ஆகும். அவரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுங்கள், அவரை நோக்கி உங்கள் கரங்களை ஏறெடுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் ஒரு விஷயம் கூட சொல்ல, என் கண்களை இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அவர் டீல் பண்றாரா, அவர் கையில விட்டு கொடுத்துருங்க. எந்த மனுஷனையும் பார்க்காதே, உன் பலத்தை பார்க்காதே, கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். ஆமென். என்
கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் ஆமென். அவர் டீல் பண்றாரா? இன்னைக்கு சில காரியத்திற்காய், சில நன்மை, சில பதிலுக்கா எதிர்பார்த்து இருக்கிற தேவ உள்ளமே, என்னுடைய கேள்வி அதுதான், யார் டீல் பண்ணிட்டு இருக்கிறா? ரூத்தே, இந்த விஷயத்துக்கு யார் உனக்காய் பேச போயிருக்கிறா? அன்பு சகோதர, அன்பு சகோதரர், நீங்க காத்திருக்கிற இந்த காரியத்தை யார் டீல் பண்ணிட்டு இருக்கிறா? சில பிரச்சனை யார் டீல் பண்ணிட்டு இருக்க? யார் டீல் பண்ண நம்ம இடம் கொடுக்கிறோம்? ஆமே. காண ஒரு வீட்டில் பிரச்சனை வந்தது, மரியாள் வந்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்றது நீங்க செய்யுங்க, வேற யாரும் இதுல கை வைக்காதீங்க. அவர் டீல் பண்ணட்டும், அவர் டீல் பண்ணட்டும், அவர் செய்வார். எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒண்ணு தெரியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். ஆமே. இந்த வார்த்தை மரியாள் கேட்கிற எப்படி ஆகும் என்று கேட்டதும் தூதன் சொல்ற அடுத்த வார்த்தையே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன கன்ஃபர்மேஷன்? மரியாளே, உலகத்தின் பார்வைக்கு நீ கேட்கிற கொஸ்டின் ரைட், இது சாத்தியமில்லாத காரியம், ஆனா இது சாத்தியமாகும். எதனால் இது சாத்தியமாகனா, இது தேவ சித்தம். ஆமென். கடந்த ஒரு வாரமா என் இருதயத்தில் எழும்பின ஒரு வார்த்தை. பல நேரத்தில் நாம கேட்கிற கேள்வி, ஆண்டவரே தேவனுக்கு இது சாத்தியமா, இப்படிதான் கேட்போம். ஆனா ஒரு தேவ பிள்ளை கேட்க வேண்டியது, தேவனுக்கு இது சித்தமா அப்படின்னு கேட்கணும். தேவனுக்கு சித்தம்னா எதுவும் சாத்தியமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சித்தம் இல்லைன்னா சாத்தியமாகிறதும் சாத்தியமாகாது. ஆனா சித்தமானால் அசாத்தியமும் சாத்தியமாய் மாற்றுவாரே ஆண்டவர். மரியாள் கேட்கிற கேள்வி ரைட்டான கேள்வி. உலகத்தின் பார்வைக்கு இது சாத்தியம் இல்லாத காரியம், ஆனா இது சாத்தியமானது. எதனாலனா இது தேவ சித்தம். ஒரு விஷயம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டிருக்கிறதானால், அன்பு தேவ பிள்ளையை, தைரியமாய் கால் வைத்து நில்லுங்கள். இது சாத்தியம் இல்லை என்று மனுஷன் சொன்னாலும் அதை சாத்தியமாக்குகிற தேவ வல்லமை. ஹல்லேலூயா. எனவே தான் எபேசியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்தை நான் வெயிட் பண்றதுல இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை சந்திக்க போறதா இருந்தாலும் சரி, ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டியதா இருந்தாலும் சரி, ஒரு தேவ பிள்ளை எது பார்க்கணும்னா, இது தேவனுக்கு சாத்தியமா, இப்படி பார்க்க கூடாது, இது தேவனுக்கு சித்தமா. ஆமே. இது கர்த்தரால முடியுமா? அப்படி அல்ல, இது கர்த்தர் விரும்புகிற காரியமா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம இதுதான் கொஸ்டின், இது ஆண்டவரால முடியுமா, இந்த காரியம் கர்த்தருக்கு சாத்தியம், இப்படிதான் கேட்கிறோமே தவிர இது ஆண்டவருக்கு நமக்கு சித்தமா அப்படி கேட்கிறோமா? தேவனுக்கு சித்தமானால் இது சாத்தியமாகும். சத்தமா சொல்ல, தேவனுக்கு சித்தம்னா இது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. தேவ சித்தம்னா இது சாத்தியம், அதுல மாற்றமே கிடையாது. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சமுத்திரம் எதிராக நின்னாலும் சரி, தேவ சித்தம்னா இது சாத்தியம். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற காரியங்கள், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவனுக்கு சித்தமானால் அது சாத்தியமற்ற காரியமானாலும் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு நமக்கு அதிக நேரத்தில் ஒரு காரியத்தில் கொஸ்டின் எழுப்புறதே பலர், இனி இது தேவனால கூடுமா, இது இனி தேவனால வாய்க்கப்படும். ஒரு காரியத்தை தெளிவா எழுதிக்கோங்க, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் கேட்கிறது. அவரால் கூட ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? இது ஆண்டவரால் அப்படி கிடையாது, எல்லாமே தேவனால கூடும். ஆனா நான் எது அதிக ஃபோக்கஸ், இது தேவ சித்தமா? நான் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், இது தேவ சித்தமா? இந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்கணும்னு நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், இது தேவ சித்தமா? நம்ம சித்தமான்னு பார்க்க மாட்டோம், இது சாத்தியமா, இப்படிதான் பார்ப்போம். இது என் பிள்ளைக்கு கர்த்தரால செய்ய முடியுமா, என் ஆண்டவருக்கு இந்த டோர் ஓபன் பண்ண முடியும், இப்படிதான் பார்க்கிறோமே தவிர இந்த டோர் ஓபன் ஆகிறது தேவ சித்தமா, இப்படி பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது, தேவனால் இது சாத்தியமா என்பதல்ல, தேவனுக்கு இது சித்தமா. ஆமாம். இந்த டோர் என் குடும்பத்தில் ஓபன் ஆகிறது தேவ சித்தம்னா, எத்தனை சத்துரு அந்த டோரை அடைச்சாலும் அது எனக்காய் திறக்கும். ஆமே. அதே நேரத்தில் அது சித்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சத்துருவே வந்து ஓபன் பண்ணி தந்தாலும் எனக்கு ஓபன் ஆகாது. இதுதான் உண்மை. சித்தமானால் சாத்தியமற்றதும் சாத்தியமாகும், சித்தம் இல்லை என்றால் சாத்தியமானதும் சாத்தியமாகாது.
இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது, ஆண்டவரே இது உங்க வில்லா, உங்க சித்தம் ஆண்டவரே. நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் அல்லது ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேன், இது கர்த்தருடைய சித்தம் தானா? சித்தம் தானா? கர்த்தருடைய சித்தம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? சிம்பிளா ஒரு வேர்டு சொல்றேன். மரியாளுக்கு இது சித்தம் என்பது எதனால் அறிந்து கொண்டாள் என்றால், ஆமா, இது காமனாக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இது மரியாளுக்காக வந்த ரேமா. கர்த்தர் உங்களோட பர்சனலா பேசுவார். இந்த காரியம், சில காரியத்துக்காக ஜெபிப்பீங்க பாருங்க, அந்த ஜெபத்திற்கான பதிலை வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்ககிட்ட தனியா பேசுறார்னா அது தேவ சித்தம். ஹல்லேலூயா. அது சித்தம். அப்படி சித்தமான வார்த்தை வந்துச்சுன்னா தேவ பிள்ளை, அந்த காரியத்தை குறித்து கவலையே படாதீங்க. என்னைக்கு நடக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் நடக்கும். என்னைக்கு திறக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அதை திறப்பாரே ஆண்டவர். ஹல்லேலூயா. வார்த்தை வந்து அந்த நாளே எனக்கு திறக்குமான்னு தெரியல, ஆனா ஒரு நாள் வார்த்தையை திறக்கும். ஆனா சித்தமா சித்தம் இல்லையா? இதுல மட்டும் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இது உங்க சித்தமா ஆண்டவரே? ஆமென். முள்ளு நீக்கப்பட வேண்டும் என்பது பவுலுடைய விருப்பம், ஆனா முள்ளு இருக்கணுங்கிறது தேவ சித்தம். ஃபர்ஸ்ட் ஜெபிச்சது என்ன? ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னா கேட்டா, இல்ல இந்த முள்ளை என்னை விட்டு நீக்குங்க. பிற்பாடு சித்தம் தெரிகிறது. பவுலே, இந்த முள் இருக்கிறது நல்லதுப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இது தேவ சித்தம் தெரிஞ்ச பிறகு பவுல் அந்த முள்ளை நீக்குங்கன்னு ஜெபிக்கவில்லை. ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ஆண்டவர் இதை நீக்குங்க நீக்குங்க நீக்குங்க, இதை மாத்துங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம், பதில் வரல. ஏன்னா சில காரியங்கள் தேவன் நம்ம லைஃப்ல சித்தம்பால வைத்திருக்கிறார், சித்தத்திற்கென்று வைத்திருக்கிறார். ஆமா, தேவ பிள்ளை இன்னைக்கு ஜெபத்தை கொஞ்சம் மாத்துங்க. இது சாத்தியமான்னு கேட்காதீங்க. ஆண்டவரே இது உமக்கு சித்தமா ஆண்டவரே? என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடப்பது உமக்கு சித்தமா ஆண்டவரே? எனக்கு இந்த டோர் திறக்கிறது உமக்கு சித்தமா? இந்த பலவீனத்தில் ஒரு விடுதலை உமக்கு சித்தம்? சித்தங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டுனா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தைரியமாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் என் லைஃப்ல இதை செய்யறது சித்தமானா நீங்கள் மதியற்றவர்களாகிறாமல். மதியற்றவர்கள்னா நீ இன்னும் நம்பி 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 இது செய்வார் செய்வார் செய்வார், இப்படியே நீ உன்னை ஏமாத்தாம தேவனுடைய சித்தம் என்னது என்று அறிந்தேன். ஹல்லேலூயா. இது தேவ சித்தம் தானா? இதை அறிந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து வை, அதற்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. இது தேவ சித்தம். ஓகே, இந்த டோர் எனக்கு திறக்கிறது தேவ சித்தம்னா அவன் அதுக்காய் காத்திருப்பேன். சத்துரு எத்தனை தடை கொண்டு வந்தாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. யோபு சொல்ற, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக. யோபு அதில் அறிந்து கொண்டார், இந்த சோதனைக்கு பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அதனால அதில் வெயிட் பண்றார். நாவல பாவம் செய்யவில்லை, தன் வாழ்க்கையில கண்கள்ல பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை, வெயிட் பண்றார். அவன் சித்தம் இன்னதென்று அறிந்து வெயிட் பண்ண யோபுவை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவில்லை. அந்த யோபு தான் சொல்ற, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. இது சாத்தியமா என்கிற கேள்வி வைக்கிறதை தாண்டி இது தேவ சித்தமா என்று கேள்வி வைங்கள். சித்தத்தை அறிந்து கால் வைக்கிறவர்கள் வாழ்க்கையிலே சாத்தியமற்றவைகளும் சாத்தியமா என் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இது எப்படி ஆகும்? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் தான், தேவனாலே கூடாத காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சித்தம்னா சாத்தியமாகும் சொல்ல. ஆமே, உங்க வாழ்க்கையில இந்த நன்மை நடப்பது சித்தம்னா சாத்தியமாகும். இந்த காரியத்தில் ஒரு டோர் திறக்கிறது தேவ சித்தம்னா சாத்தியமாகும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவன். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு நீர் செய்ய எனக்காக யாவையும் எனக்காக. அப்படி எல்லாரும் எழுத நிற்கலாம் தேவ சமூகத்துல. சித்தத்தை அறிந்து காரியத்தை கண்ணோக்கி பாருங்கள். தேவ சித்தமானால் காரியம் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரியத்திலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும்
சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஒரு தேவ பிள்ளை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்கிறான். எடுத்த உடனே கால் வைக்கிறவன் நல்ல ஆவிக்குரியவன், எடுத்த உடனே கண்ணை மூடி நம்புகிறவன் நல்ல ஆவிக்குரியவன். எல்லாத்திலும் நிதானிக்கணும். ஒரு காரியம், ஒரு சின்ன காரியமோ ஒரு பெரிய காரியம், நம்ம காரியமோ பிள்ளைங்க காரியம், எதுவாக இருந்தாலும் இது தேவ சித்தம் தானா? ஆமாம், இது தேவன் விரும்புகிற காரியம், இதுதான் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த காரியமா? இதை அறிந்து நீங்கள் கால் வைத்து பாருங்கள் இயேசுவின் நாமத்தில். அதன் பிறகு நீங்கள் டவுட் பட தேவையில்லை, சந்தேகப்பட தேவையில்லை. இனி இது எப்படி ஆகும், இது இனி எப்படி நடக்கும், அதை குறித்து நீங்கள் கவலைப்பட இது சித்தமானால் இது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. இந்த வேர்டை மட்டும் இருதயத்தில் ஆழமாக எழுதி வச்சுக்க, இது சித்தமானால் இது சாத்தியமாகும். ஒரு காரியத்தை குறித்து கொஸ்டின் உலகம் எழுப்போம், இந்த காரியம் உங்கள் லைஃப்பில் எப்படி நடக்க போகுது சொல்லுங்க, இது அவர் சித்தமானால் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. இந்த காரியம் எப்படி இது அவர் சித்தமானால் இது அவரால் சாத்தியமாகும்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு பாடுங்கள். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் விசுவாசி அறிக்கை பண்ணுங்கள். நீ செய்ய நினைத்தது ஆமென், எனக்காக யாவையும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது சித்தத்திற்குள் நில்ல சபையே, எல்லாவற்றையும் அவர் சாத்தியமாக்குவார். ஆமென். நீ செய்ய நினைத்தது தேங்க்யூப்பா சொல்லுங்க. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும், தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையோ. அவர் செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடாது, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும், தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடைவோ தேவ சித்தமானால் தடைகள் உடையும், வாசல்கள் திறக்கும். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையை சொல்லி பாடுகள். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக. இந்த வார்த்தை சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய, அவன் தான் உன் காரியத்திற்காய் செயல்படுகிறார் என்றார்.
தைரியமாய் பொறுத்திரு, தைரியமாய் காத்திரு. அவர் சொல்லுகிறபடி நடந்து கொண்டே இருக்க. இந்த காரியத்தில் மகிமை விளங்கும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கட்டி, இது தேவ சித்தமானார், இது தேவனுடைய சத்தமானார், இது சாத்தியமாகும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த காரியத்தில் தேவ சித்தமும் தேவ சத்தமும் இருக்கிறது என்றால் இது சாத்தியமாகும். தைரியமாய் காத்திருங்கள், தைரியமாய் முன் செல்லுங்கள். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அவர் சொல்லுகிறபடி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நீங்கள் நடந்து கொண்டே இருங்க. அவர் உட்கார்னா உட்கார்ந்துருங்க, அமைதியா இருந்தா அமைதியா இருந்துருங்க. சில நேரத்தில் அழவிடுறாரு, அழுதுருங்க. ஆமென். முடிவு ஒன்றுதான், கர்த்தரால் காரியம் வாய்க்கப்படும். தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya, ஹalleluya. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களையும் மூடி, ரெண்டு கரங்களை முடிந்தால் வானத்துக்கு நேராக உயர்த்து. விசேஷமா இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இனியும் இது சாத்தியமாகுமோ ஆண்டவரே என்கிற கேள்விகளோடு இந்த காலை நேரத்தில் யாராவது இந்த ஆராதனையில் இந்த ஆலயத்திற்குள் இருந்தோ அல்லது தூரத்தில் இருந்தோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானா, தேவ பிள்ளையே, ஆமென். அன்று மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்ன வார்த்தை தான் இன்று கர்த்தர் மறுபடி இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே, இது உன்னால கூடாததுதான், இது எந்த மனுஷனாலும் சாத்தியம் இல்லாததுதான். அல்ல, நீ நம்பி இருக்கிறவன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது அவரால் நிச்சயம் சாத்தியமாக்கப்படும். இந்த காரியம் உனக்காய் அவர் தான் டீல் பண்ணுகிறார்னா, அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, தைரியமாய் காத்திரு. இது சாத்தியமாகும், இது சாத்தியமாகும். நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை சொல்லுங்க, காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். ஹalleluya, காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் சொல். ஒரு விஷயம், முடிய கண்களையும் மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரோடு, இது தேவ சித்தமானால் இது தேவனால் சாத்தியமாகும். சித்தத்திற்குட்பட்ட உங்க வாழ்க்கையில, ஆமா, இது சித்தம் தான் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வது? எப்படி அந்த தேசத்தில் மரியாளுக்கு மாத்திரம் ஒரு சத்தம் வந்து கேட்டதோ, அப்படியே உங்களோடு தனிமையா கர்த்தர் அதிகம் பேசி இருப்பார். இந்த காரியத்திலே அதிகம் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்றால், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் செய்வது தேவ சித்தமா இருக்கிறது. தேவ சித்தமானால் இந்த காரியம் சாத்தியமாகும்.
ஹalleluya. எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீர்கள்? இது எப்படி ஆகும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு விஷயம், உங்க ரெண்டு கரங்களை இருதயத்திலே வைத்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தை நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தை கத்த டீல் பண்ணணும்னு ஒரு விஷயம் கூட ஜெபிக்க விரும்புறீங்களோ, இப்பொழுது நீங்க ஜெபிக்க துவங்குங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் கரத்தில் முற்றிலுமாய் கொடுங்கள். இதுவரை அந்த காரியத்துக்காக பல மனிதர்களை நீங்கள் நாடி இருக்கலாம். ஹalleluya. உங்க முயற்சிகளை செய்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆண்டவர் கரத்துல கொடுங்க. அவர் டீல் பண்ணட்டும், அவர் டீல் பண்ணட்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய துவங்குங்கள். அவர் எப்படி நடத்துறாரோ அதன்படி நடக்க துவங்குங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த காரியம் கத்த டீல் பண்ணுவாரானா, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த காரியத்தில் நீ தோற்று போவதில்லை. இந்த காரியத்தில் நீ தோற்று போவதில்லை. அவர் டீல் பண்ண விட்டு கொடு, அவர் டீல் பண்ண விட்டு கொடு. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. அவர் டீல் பண்ணட்டும், அவர் இந்த காரியத்தை டீல் பண்ணட்டும். ஹalleluya. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த காரியத்தை நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே. எசேக்கியா நிருபத்தை விரித்து அவர் முன்பாக நின்றது போல இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட ஆமா, எந்த காரியத்தை கத்த டீல் பண்ணணுமோ அந்த காரியத்தை ஆண்டவர் கரத்திலே விரித்து, உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும், உங்கள் கரங்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். ஜெபிங்க சகோதரா, ஜெபிங்க சகோதரி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் டீல் பண்ண இடம் கொடுங்க, அவர் கண்ட்ரோலுக்குள்ள விட்டு கொடுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரியாளை போல, அந்த வீட்டாரை போல அவரிடத்தில் வந்து நிற்கிற உள்ளமே, இது அவர் டீல் பண்ண துவங்க போகிறார். இந்த காரியத்தில் அவர் டீல் பண்ண துவங்க போகிறார். உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் டீல் பண்ணுவாராக, அவர் டீல் பண்ணுவாராக. அவருக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் இந்த காரியத்தை கரத்தில் எடுப்பாராக. ரபலா ஷகதா ரிபனா மஷியதல ரிபோ லிகரபனா ஷியதல ரிகதரியா லேகதா ரிபனா ஹதல ரிகரபல மஷபரபலபா. நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க டீல் பண்ணுங்க இந்த காரியத்தை, நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி. சொல்லுங்க ஏசையா, ஏசையா, ஏசையா. நீங்க டீல் பண்ணுங்கப்பா, நீங்க டீல் பண்ணுங்கப்பா இந்த காரியத்தை. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. யெகோவா சித்தேனோ நீதானையா, எங்கள் நீதி. முடிந்தால் 2 நிமிஷம் முழங்கார் படியிட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஹalleluya. முடிந்த தேவ பிள்ளைகள் 2 நிமிஷம் முழங்கார் படியிட்டு, ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். நான் உனக்கு துணை நின்றேன். யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணையாய் கத்த நிற்கும் போது தேவ பிள்ளையே, உங்க காரியத்தை அவர் டீல் பண்ண விட்டு கொடுங்க. இந்த நேரத்தில் எந்தெந்த காரியத்தில் கத்தோட இடைபடுதலுக்காய் எதிர்பார்த்து இருக்கிறீர்கள், ஒரு விசை கூட அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே விரித்து, அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே வைத்து, ஆண்டவரே நீங்க டீல் பண்ணுங்கப்பான்னு சொல்லி விட்டு கொடுங்க. உங்கள் ஜெபம் அப்படி ஏறெடுக்கப்படுவதாக.